வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்த காவல்துறை வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்த காவல்துறை வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க வீட்டில் இருக்காரா? என்ன விவரம்? அதாவது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில நிலவன அரசியல் குழப்பம் நிலவன அந்த காலத்துல பாஜக தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை விலவாங்க முயற்சிக்கிறாங்க, குதிரை பேரம் பேசுறாங்க, அவங்களை எப்படியாவது அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. இது சம்பந்தமா டெல்லி காவல்துறையில பல்வேறு தரப்பிலிருந்தும் புகார்கள் அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த புகார் சம்பந்தமா அதுக்கப்புறமா எந்த ஒரு எவிடன்ஸ்களையும் எந்த ஒரு ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல கொடுக்கப்படல அப்படின்னு தெரியுது. இதனால டெல்லியுடைய குற்றப்பிரிவு காவல்துறையினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு நேரில் போய் விளக்கம் கேட்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல முக்கியமா 25 கோடி ரூபாய் கொடுத்து பாஜக தங்களது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. இப்ப அதுக்கான ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்றத கேட்கறதுக்காக தான் டெல்லி காவல்துறையினர் இப்ப போயிருக்கிறாங்க. நேற்றைய தினம் அவங்க போன பொழுது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டுடைய கதவுகள் எதுவும் திறக்கப்படல. அதனால அவங்க திரும்பி இருந்தாங்க. இன்னைக்கு மீண்டும் 2வது நாளாகவும் அவங்க நேர்ல போயிருந்த சூழல்ல யாருமே உள்ள இல்ல அப்படின்ற மாதிரியான தகவல் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய அதிஷி கிட்ட இந்த கடிதம், அதாவது எந்த காரணத்துக்காக நாங்க வந்திருக்கிறோம், உள்ள நாங்க சோதனை போடணும், இல்லாட்டி உள்ள எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்றதுக்கோ இல்ல வாக்குமூலங்களை நாங்க பதிவு பண்றதுக்கோ எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்ற அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கான விஷயங்களை தான் இவங்க ஈடுபட்டிருந்தாங்க. பட் ஆனா முதல்வர் அலுவலகம் அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாததுனால வேற வழி என்ன தெரியாம இப்ப இருக்கிறாங்க. ஸோ மோரோவர் இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க கொடுத்த புகார் தான், பட் ஆனா அவங்களே இன்னும் எவிடன்ஸ்கள் கொடுக்காம இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்றத டெல்லி காவல்துறையினருடைய விஷயமா இருக்கு. பட் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து சொல்றது என்னன்னா, டெல்லி காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை நாங்க கேள்விக்குள்ளாக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழப்பமான ஒரு விஷயமா தான் இது டெல்லியில இப்ப இருந்துகிட்டு இருக்கு. டெல்லி முதலமைச்சர் வீட்டுல காவல்துறை வீட்டுல சோதனை செஞ்சிருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.